நல்ல படங்க. உண்மை சம்பவத்தை மையப்படுத்தி படம் எடுத்துருக்காங்க. படம் எப்படி இருக்கு? உண்மை சம்பவம் இன்னும் வில்லேஜ் சைடில் எப்படி நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி யாரும் இதுக்கப்புறம் பண்ணக்கூடாது. சொந்த பசங்களே ஒரு ஜாதிக்காக கொல்றதுலாம் ஏற்றுக்க கூடாத விஷயம். அது ஏற்கனவே நடந்ததுனால எடுத்து காட்டியிருக்காங்க. கொஞ்சம் அவேர்னஸான படம் தான், பார்க்கலாம். பெர்ஃபார்ம் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மியூசிக் மட்டும் கொஞ்சம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொஞ்சம் ஆட் பண்ணியிருந்தாங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருந்திருக்கும். அது கொஞ்சம் ஸ்லோ டவுன் பண்ணுற மாதிரி இருக்குது படத்துக்கு. மற்றபடி ஃபீல் குட் மூவி. லவ் பண்ணுறாங்க. அது யார் லவ் பண்ணுறாங்கன்னா எல்லாருமே மனுஷங்க எல்லோரும் ஈக்குவல் தானே. ஆனால் அந்த ஈக்குவாலிட்டி இவங்க பார்க்குறது இல்லை. எல்லோரும் ஈக்குவலாக சமமாக பார்த்தாங்கன்னா நல்லாயிருக்கும். தேங்க்யூ. மூவி நல்லா இருக்குது. ரியல் ஸ்டோரி பேஸ்ட் ஆன் ரியல் ஸ்டோரி மாதிரியே இருக்குது. செட்டில்டாக நடிச்சிருக்காங்க. ரொம்ப ஓவர் ஆக்டிங் இல்லாமல் மேக்கப்பு எல்லாமே நேச்சுரலாக இருக்குது. நம்ம ரொம்ப நல்லா இருக்குது. அது தெரியுது. ஸ்டோரி பார்க்கும்போதே தெரியுது. ரியலாக பார்க்குற மாதிரியே இருக்குது. நம்மளை சுற்றி ஏதோ ஒரு ஸ்டோரி நடக்கிற மாதிரியே இருக்குது. இது ஒரு ஸ்டோரி டைரக்ஷன் மாதிரி தெரியாமல் நம்ம கேள்விப்பட்டது நம்ம தெரிஞ்சவங்க அப்படி பார்க்குற மாதிரியே இருக்குது. இது ரெண்டு பேருக்கு நல்லா இருந்தது. செட்டில்டாக அவங்க கேரக்டரை அவங்க கேரி ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த 2026க்கு அரசாங்கம் யார் ஆட்சி அமைச்சாலும் சரி, யார் ஜாதி கூட்டணி வச்சாலும் சரி, காதலுக்கு கருணை கொலையா? நாங்கள் காதல் பண்ணுற நேரத்தில் அப்படி இல்லையே. ஒரு பொண்ணை நான் லவ் பண்ணேன், என் மனைவி லவ் பண்ணேன், இட்டு போனான்னு 4 நண்பர்கள் சேர்த்து வச்சாங்க. இன்னைக்கு 3 குழந்தை பெற்று இருக்கிறேன். அது என்ன கருணை கொலை? அப்போ ஜாதி தோத்து போச்சு, கருணை கொலை ஜெயிச்சுது. ஓகேவா? ஒரு மாலை போட்டால் புது வண்டி, நிறைய மாலை போட்டால் கடைசி வண்டி. எல்லாருமே கல்யாணத்தில் எல்லா ஜாதியும் இருக்கும். ஆனால் எழுவுன்னு வந்தால் எல்லா அமைப்பும் இருக்கும். மோளை அடிக்கிறவன், பாட கட்டுறவன், சங்கு ஊதுறவன், ஒப்பாரி வைக்கிறவன், எல்லா ஜாதியும் சேர்ந்து தான் ஒருத்தரை புதைக்கவே முடியும். இது அப்படி கிடையாது. உண்மை சம்பவத்தை தழுவி எடுத்த படம் இல்லை சார். படம் எப்படி இருக்குது? அதுதான் உண்மை சம்பவம். கருணை கொலை. உண்மை சம்பவம் கருணை கொலை தானே. யாரு பெத்தவங்க பண்றாங்களே அது போதாதா? மற்றவங்கள பண்றாங்க, பெத்தவங்க பண்ணல. ஜாதியோட பிஸ்டேஜுக்கு எடுக்குதுல, கட்சிக்கு மட்டும் இந்த ஜாதிக்கு இந்த ஜாதி ஓட்டு போறீங்களே. அப்ப ஏன் காதலுக்கு முக்கியம் இல்லை? மக்கள் ஓட்டு தேவைப்படுது. காதல் என்ற ஜாதி என்ற ஓட்டு தேவைப்படாதா? நான் கேட்கிறேன். மெசேஜ் என்ன? எத்தனை ஜாதி இருந்தாலும் காதல் கிட்ட தோத்துறோம். ஓகேவா? செத்தும் தோத்துறோம், ஜெயிச்சும் தோத்துறோம், ஜாதி தோத்துறோம். ஓகேவா? இதான் மெசேஜ். படம் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு லவ் பண்ணுற ஒரு இதை காட்டியிருக்காங்க. ஏன்னா நானும் லவ் மேரேஜ் தான். ஆனால் லவ்வுக்கு உண்டான ஃபீலிங்ஸு கஷ்டம் எனக்கு நல்லா தெரியும். ஸோ லவ் பண்ணி ஒழுங்காக வாழ்ந்தாங்கன்னா சந்தோஷமாக வாழலாம். ஒரு 2 பிள்ளை இருக்குது எனக்கு. ஸோ இந்த மாதிரி பேரண்ட்ஸு இந்த மாதிரி வெளியில் ஒருத்தவங்க சொல்கிறாங்க, அப்படி இவங்க அப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பார்க்கும்போது இன்னுமா இப்படி இருக்காங்க இந்த மனுஷங்க அப்படின்னும் போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதாவது நல்லபடியாக சேர்த்து வைங்க, நல்லா வாழ்வாங்க. அதுக்கு நான் ஒரு கேரண்டி தரேன். ஹீரோ பர்ஃபார்மன்ஸ் சூப்பர். ஹீரோயினும் நல்லா நடிச்சிருக்காங்க. ரொம்ப தேவையான படம். இதை பார்த்து நாங்கள் திருந்த தேவையில்ல, பேரண்ட்ஸ் திருந்தினாலே போதும். ஃபைனலாக என்ன சொல்கிறாங்கன்னா, யாரும் ஒத்துக்க மாட்டாங்க லவ் மேரேஜ், யாரும் அக்செப்ட் பண்ணுறது இல்லை. அக்செப்ட் பண்ணால் நல்லா இருக்கலாம். ஏன்னா லவ் தப்பான விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. விருப்பப்பட்டு தான் ஏற்றுக்கிறாங்க. அவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்க கஷ்டப்பட போகிறாங்க. அவங்கள நினச்சி நீங்கள் இப்பயே கஷ்டப்படுறீங்க. அதுதான் நான் நினைக்கிறேன். நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. லவ் மேரேஜும் சேர்த்து வைக்கணும், அவ்வளோதான். ரொம்ப வணக்கம், எல்லாருக்கும் வணக்கம். ஒரு அருமையான படத்தை இந்த படத்தினோட இயக்குனர் ராஜேபி கொடுத்துருக்காரு. யாராலையும் மறக்க முடியாது. ஸோ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சேர்த்து வைக்கணுன்றது தான் ஒரு இது. எனக்கு நாளைக்கு வெளியில் போகிறச்சே எனக்கு பயமாக இருக்குது. ஏன்னா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்லாம் இன்னும் பார்க்கல.
இந்த வாரம்லாம் பார்த்தாங்கன்னா தேட்டரில் அடுத்த ஷோ நான் வந்து பார்த்தேன்னா முடிவில் என்னை வெளில விடுவாங்கன்னு தெரில, அந்த அளவுக்கு பயமுறுத்துகிற மாதிரி என் கேரக்டரை கொண்டு போயிருக்காரு. நான் எதிர்பார்க்கல, எனக்கு தெரியாது, இங்கே தான் வந்து நான் படம் பார்க்குறேன். சச் அ வண்டர்ஃபுல் டைரக்டர் 2026க்கு கிடச்சிருக்காரு. இவர் மேலும் மேலும் நன்னா வளர்வார். அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. நீங்களும் ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கீங்க, ஆடியன்ஸோட பார்த்தீங்க, எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்க சார்? எனக்கு நெஞ்சு அடைக்குது, அதுக்கு மேலே நான் என்ன சொல்ல. இது வந்து இதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் தான் பார்க்குறேன். அவ்வளோ தூரம் வந்து இன்வால்வ் ஆகி அந்த பொண்ணு நடிச்சிருக்கேன். அதுவும் எஸ்பெஷலி அந்த பெட்டில் உட்காந்துருக்கிற சீனில் வந்து அப்பா லவ் பண்ணுறது தப்பாப்பான்னு கேட்டால் பார்க்கணும் ஒரு கேள்வி. சீனில் அழுதேன் நான். ஸோ இன்வால்வ் ஆகி ஒரு 25 நாள் வந்து உசலம்பட்டியில் போய் ஒரு சின்ன கிராமத்தில் இருந்து இந்த படத்தை நான் பண்ணி கொடுத்ததுக்கு நான் பெருமைப்படுறேன். 76லேருந்து நடிக்கிறேன். எனக்கு வந்து கிடைச்ச ஒரு கிரீடம் இது. இதுக்கு மேலே நான் இந்த படத்தை பற்றி நான் என்ன சொல்கிறது? நான் நடித்த படம்ன்றதெல்லாம் அப்பா யார் நடிச்சிருந்தாலும் இதுதான். இந்த படத்தில் யாருமே நடிக்கலை, யாருக்கும் நடிக்கிறதுக்குன்றது நடிப்பு தெரிஞ்சவங்களே கிடையாது, என்னையும் கேத்தியும் தவிர எல்லாம் உசலம்பட்டி கிராமத்துலேருந்து வந்து பண்ணியிருக்காங்க. அவங்கள அவ்வளவு தூரம் வேலை வாங்கியிருக்காருன்னு சொன்னால் அது வந்து இயக்குனரோட இமாலய சாதனை, வேறு எதுவுமே கிடையாது. இந்த மாதிரி ஒரு இயக்குனர் வரணும். இந்த படத்தை இப்போ அடுத்த வாரம் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பார்க்கணும். ஸோ அவங்களோட ஒப்பீனியன் வந்து ஸ்ப்ரெட் ஆகணும். அப்போ நிச்சயமாக இது வந்து வேல்யூ தெரியும், இந்த படத்தினோட வேல்யூ. ரொம்ப நன்றி. இளவரசன் திவ்யா அவங்க ஸ்டோரியெல்லாம் படம் தழுவி எடுத்துருக்காங்க. திவ்யான்ற கேரக்டர் நீங்கள் நடிச்சிருந்தீங்க, எந்த அளவுக்கு சேலஞ்சாக இருந்தது? சார் ஆக்சுவலாக வந்து ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்துச்சு. பட் என்ன ஒரு ப்ளஸ்னால் இதில் வந்துட்டு டேரக்டர் வந்துட்டு நாங்கள் ஷூட் போகிற முன்னாடி வந்துட்டு எனக்கு பர்சனலாக வந்துட்டு நிறைய ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஏன்னா அந்த ஊருக்கு பொண்ணு அந்த வில்லேஜ் அந்த இதில் வந்துட்டு கரெக்டாக இருக்கணும். ஸோ எனக்கு ஆல்ரெடி நான் ரிஹர்ஸ் பண்ணதுனால எனக்கு வந்துட்டு ஷூட்டிங் ஸ்பாட்டில் கொஞ்சம் ஈஸியாக இருந்துச்சு. ஆடியன்ஸோட உட்காந்து பார்க்குறீங்க படம், நீங்கள் எதிர்பார்த்ததுனால அவங்களோட ரியாக்ஷன் எப்படி இருந்தது, என்ன சொல்கிறாங்க? எனக்கு பர்சனலாக வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எதுக்குன்னா ஆடியன்ஸ் வந்துட்டு ஒரு சில இடத்துல வந்துட்டு அந்த திவ்யா அந்த ரோலோட வந்துட்டு அவங்க மர்ஜ் ஆயிருந்தாங்க. ஒரு சில இடத்துல ஒரு லாஸ்ட் ஃபியூ மினிட்ஸ் அண்ட் வந்துட்டு இன் பிட்வீன்லலாம் வந்துட்டு திவ்யா அவங்க கத்தும் போது எனக்கு பர்சனலாக வந்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த படத்தை வந்து பொதுமக்கள் வந்து பார்க்கணும்னா என்ன மெசேஜ் நீங்கள் கன்வே பண்ணுவீங்க, உங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? சார் நீங்கள் கண்டிப்பாக வந்துட்டு இப்போது வந்துட்டு கரண்ட் செனாரியோவுக்கு வந்துட்டு இப்போ சொசைட்டியில் நடக்கிறது வச்சு தான் இந்த மூவி வந்துட்டு எடுத்திருக்காங்க. ஸோ என்ன வந்துட்டு இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோமோ அது வந்துட்டு எங்கள் டைரக்டர் வந்துட்டு எடுத்திருக்காங்க. படம் நல்லா தெரியுங்க. இந்த கேஸ்டுக்கு அகெயின்ஸ்டாக கொஞ்சம் இதுவாக அந்த மாதிரி நல்லா தான் இருக்கும். இல்லை